அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாகும், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாகும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாகும், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாகும். அருள் நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாகும், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாகும். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாகும், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாகும். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 33 ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், இவ்வுலகை நான் வென்றுவிட்டேன் என்று கூறுகின்றார். இன்று இறைவார்த்தை வழிபாடும் நம் அனைவரையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு துணிவோடு வாழ அழைக்கின்றது. எனவே நாமும் நமது வாழ்வில் துன்பமான நேரங்களில் ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார், அன்னை மரியாள் நமக்காக இறைமகளிடம் பரிந்து பேசுகின்றார் என்ற நம்பிக்கையில் வாழ தேவையான அருளை கேட்டு தொடரும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வர்களையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கைகளையும் அவர் மனைவியின் கைகளையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களே வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேருமட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமோரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாய் மாறினாள்.
ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் குமாராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 26 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நான் நடந்து வருகின்றேன். ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. என் கண்முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதே. கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதே. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. என் கண்முன் இருக்கின்றது. Alleluia, 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 ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே அன்னையின் திருத்தலத்தில் இன்றைய நாளை தொடங்குகின்ற நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். அப்படிதான் அந்த இளைஞனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கடற்கரையிலே நடந்து சென்றான். அப்படி நடந்து செல்கையில் தனது வாழ்நாள் முழுவதுமே ஒரு கனவு போல கண்டார். அந்த வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடன் ஒருவர் நடப்பது போல உணர்ந்தார். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த கடற்கரையிலே 2 ஜோடி பாதங்களை அவர் பார்த்தார். ஒரு ஜோடி பாதங்கள் அவருடையவை, இன்னொரு ஜோடி பாதங்கள் கடவுளுடையவை. எனவே அந்த இளைஞன் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றார். கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னை காக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வழிநடந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே சிந்தித்து கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு அவருடைய நினைவுக்கு வருகின்றது. அவர் துன்பத்தினால் துவண்டு போன நேரத்தில், கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்ட நேரத்தில், படபடப்போடு வாழ்ந்த தருணத்திலே அந்த கடற்கரையை பார்க்கின்றார். ஒரு ஜோடி பாதங்கள் மட்டுமே உள்ளன. அதை பார்த்த அவருக்கு மிகுந்த கவலை. ஆண்டவர் என் மகிழ்ச்சியில் உடனிருந்தார், என்னை காத்தார், ஆனால் என்னுடைய துன்பத்தை என்னை கைவிட்டு விட்டாரே என்று மனதிற்குள் புலம்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? உங்களை நான் எனது வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டேனே, என் உடன் நடந்தீரே, எனது இன்பத்தில் இருந்தீரே, ஏன் என்னுடைய துன்பத்தில் இல்லை என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் அந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு சொன்னார், மகனே, உன்னை விட்டு நான் விலகவில்லை, உன்னோடு தான் இருந்தேன். நீ பார்த்த அந்த ஒரு ஜோடி பாதங்கள் உன்னுடையவை அல்ல, என்னுடையவை. உன்னுடைய துன்பமான நேரத்திலே நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை வழிநடத்தினேன் என்று கூறினாராம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கதையில் வரும் இந்த இளைஞனைப் போலவும் இன்றைய நற்செய்தியில் வந்த சீடர்களைப் போலவும் தான் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி நமது துன்பமான நேரங்களில், ஆண்டவரே ஏன் எங்களை கைவிட்டு விட்டீர், நாங்கள் சாக போகிறோமே என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறுவது, யோவான் நற்செய்தி அதிகாரம் 16:33 வாசிப்பது போல, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் நீங்கள் துணிவோடு இருங்கள், இவ்வுலகை நான் வென்று விட்டேன் என்று கூறி நம் அனைவரையும் நம்பிக்கையோடு வாழ அழைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களை, இன்றைய நற்செய்தியை நாம் விவிலிய பின்னணியில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி களமானது கலிலேய கடலிலே நடைபெறுகின்றது. இந்த கலிலேய கடலை கெனசரத்து ஏரி என்றும் அழைப்பார்கள். இது கடல் மட்டத்திற்கு கீழே காணப்படும் ஒரு வகையான நீர்நிலை. அதில் தான் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் பயணம் செய்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியாளரும் மார்க்கு நற்செய்தியாளரும் இதை கலிலேய கடல் என்றும், லூக்கா நற்செய்தியாளர் கெனசரத்து ஏரி என்றும், யோவான் நற்செய்தியாளர் திபேரிய கடல் என்றும் இதனை கூறுகின்றார்கள். எனவே இது மேற்கு பகுதி முழுவதுமாக மலைகளால் சுற்றி காணப்படும். கிழக்கு பகுதியில் ஒரு சிறிய வழி இருக்கும். எனவே அதன் வழியாக காற்று எப்பொழுது வேகமாக வருகின்றதோ
அங்கு புயல் அலைகள் எழும்பி 20 மீட்டர் அளவுக்கு மேலாக அந்த அலைகள் எழும்பக்கூடும். எனவே இயல்பாகவே மாலை நேரங்களில் அந்த கடலில் புயல் உருவாகும் என்று யூத விவிலிய அறிஞர் ஜோசபஸ் கூறுகின்றார். எனவே அந்த மாலை நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசும் அவருடைய சீடர்களும் கடலில் பயணம் செய்ததாக நாம் வாசிக்கின்றோம். யூத நம்பிக்கையின்படி கடல் அலைகளும் சூறாவளியும் பெரும் காற்றும் மனிதர்களை அழிக்க தீமையின் சக்திகளால் உருவாக்கப்பட்டவை என்று நம்பினார்கள். அதே வேளையிலே கடலில்தான் தீமையின் ஆதிக்கம் இருக்கின்றது என்றும் அவர்கள் நம்பினார்கள். இந்த கடலின் சீற்றத்தையும் பெருங்காற்றையும் அடக்க வல்லவர் யார் என்று பார்த்தால் கடவுள் ஒருவரே என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள். அதைதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். யாவே இறைவன் கடலையும் கடலில் எழுப்பும் அந்த புயல் காற்றையும் அடக்க வல்லவரானார். அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசும் அதே வல்லமையை பெற்று புயலையும் பெருங்காற்றையும் அடக்குவதாக நாம் காண்கின்றோம். எனவே இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை நமக்கு 3 விதமான அழைப்புகளை கொடுக்கின்றது. முதலாவதாக, ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், அந்த படகில் சீடர்கள் அந்த துன்பத்தினால் அலக்களிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவும் அதே படகில்தான் இருந்தார். ஆனால் அங்கு 2 நிகழ்வு நடைபெறுகின்றது. ஒன்று, ஆண்டவர் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு புறம் சீடர்கள் பயத்தால் கதறுகின்றார்கள். எனவே இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க காலத்திலே ஆண்டவர் இயேசு உறங்குகின்ற இந்த நிகழ்வை ஆப்சன்ஸ் ஆஃப் காட், அதாவது தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமான துன்பங்களை மேற்கொண்டார்கள். அந்த துன்பத்திற்கு காரணம் கடவுள் நம்மை விட்டு அகன்று சென்று விட்டார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் விவிலிய அறிஞர்கள் ஆண்டவர் இயேசு உறங்குவதை சைன் ஆஃப் கிரேட் ஃபெய்த், அதாவது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடையாளம் என்று கூறுகின்றார்கள். ஏனெனில் திருப்பாடல் 4 இறைவசனம் 8 நாம் வாசிக்கின்றோம், நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாத்து வழி நடத்துகின்றீர் என்று அங்கு திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். மேலுமாக திருப்பாடல் 4 இறைவசனம் 8 தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, மேலுமாக திருப்பாடல் 21 மற்றும் 4 இஸ்ரேலை காப்பவர் கண் அயர்வதும் இல்லை கண் உறங்குவதும் இல்லை என்று கூறுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு உறங்கும் கடவுள் அல்ல, மாறாக நமது துன்பத்தில் நம்மோடு துணை இருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே நம் ஆண்டவர் இயேசு திருப்பாடல் 107 இறைவசனம் 21 வாசிப்பது போல புயல் காற்றையும் அவர் பூந்தென்றலாக மாற்றி கடல் அலைகளை அமைதிப்படுத்துவராக அங்கு காணப்படுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் உணர வேண்டியது நம் ஆண்டவர் இயேசு நமது துன்பமான நேரத்திலே நம்முடன் இருக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு நம்முள் செயலாற்றுகிறார். ஆண்டவர் இயேசு தனது வார்த்தையால் இயற்கையை தன் வசம் மேற்கொண்டார். அங்கு அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக தூங்கிக் கொண்டிருந்தது ஆண்டவர் இயேசு அல்ல, மாறாக சீடர்கள் நம்பிக்கையிலிருந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அங்கு திகழ்கின்றார். எனவே இன்று ஆண்டவர் இயேசு நம்மில் நமது குடும்பங்களில் செயலாற்ற வேண்டும் என்றால் நமக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கை எங்கு உள்ளதோ அங்கு ஆண்டவருடைய அற்புதங்களும் வல்ல செயல்களும் நடைபெறுகின்றன. நம் நற்செய்தியில் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு ஏராளமான வல்ல செயல்களை நிகழ்த்தி இருக்கின்றார். அவை அனைத்திற்கும் மையமாக இருப்பது நம்பிக்கை. எனவே எப்பொழுது நாமும் நம்பிக்கையை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய வல்ல செயல் நமது குடும்பங்களிலும் நம்மிலும் தொடரும். அதே தான் ஆங்கிலத்திலே ஒரு மேற்கோளை இவ்வாறு சொல்லுவார்கள், fear knocked at the door, faith opened, no one was there. அதாவது பயம் கதவை தட்டியது, நம்பிக்கை திறந்த பொழுது அங்கு யாருமே காணவில்லை என்று. எனவே இந்த துன்பமான அந்த அச்சம் நம்முடைய வாழ்வை தட்டுகின்ற பொழுது நாம் எப்பொழுது நம்பிக்கையோடு வாழுகின்றோமோ அங்கு ஒன்றுமே இருக்காது. ஏனெனில் ஆண்டவர் இயேசு நமது நம்பிக்கையை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். இறுதியாக ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். நமது துன்பமான நேரங்களிலே நாம் உணர வேண்டியது, ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார். புனித குழந்தை தெரசம்மாள் அவருடைய கதவிலே ஒரு வார்த்தை எழுதியிருப்பாராம், ஜீசஸ் இஸ் மை லவ், அதாவது ஆண்டவர் இயேசு என்னுடைய அன்பு. அதாவது இந்த வார்த்தையை அவர்கள் எழுதியது ஏதோ அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அதிகமான அன்பினாலோ அல்லது கடவுள் அவர்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து ஏராளமான வல்ல செயல்கள் அவர்கள் மூலமாக புரிந்ததாலோ அல்ல, மாறாக குழந்தை தெரசம்மாள் எழுதியது அவருடைய வாழ்விலே அவர்கள் கண்டடைந்த ஏராளமான துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார் என்று எழுதினாராம்.
எனவே இன்றைய நாளில் நாமும் உணர வேண்டியது, நமது துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கின்றார், என் உடன் இருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், என்னில் செயலாற்றுகின்றார் என்று நாம் உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வெனும் இந்த படகிலை ஆண்டவர் இயேசுவை ஏற்றி கொண்டு செல்வோம். நமது துன்பங்கள் அனைத்தையும் தூரே வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவுடன் நமது வாழ்வை செலவழிப்போம். நம்பிக்கை என்னும் துடுப்பினால் நமது வாழ்வை நாம் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த நம்பிக்கையினால் நமது வாழ்வை முழுவதுமாக ஆசீர்வதித்து நம்மை நலன்களால் ஆசீர்வர செய்வார். எனவே தொடரும் இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு என்னுடன் இருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், என்னுள் செயலாற்றுகின்றார், அதற்கு மேலாக என்னை அன்பு செய்கின்றார். எனவே அந்த துன்பமான நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து வாழ்வதற்கான தேவையான அருளையும் ஆற்றலையும் கேட்டு தொடரும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து
நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்துள் இருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. ஒரு சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். பொன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். பொன்னாசி பொங்க நான் வாழுவேன். என்
ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் இனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் இனில் தோன்றுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம்.
இன்னிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். இன்னிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், ஆரோக்கிய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், ஆரோக்கிய தாய் மரியே